அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து ஆவடி வரையும் லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா அரக்கோணத்தில் கரெக்டாக மத்தியானம் 1:10க்கு, ஆவடிக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2:20க்கு போவோம். அரக்கோணம் டு ஆவடி வரையும் என்னென்ன ரயில் நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு வெளியில் டிக்கெட் கவுண்டர்கிட்ட நம்ம நிற்கிறோம். நமக்கு ட்ரெயின் டைமிங் பார்த்திங்கன்னா சரியாக நம்மளுக்கு 1:10க்கு தான். ஏன்னா திருத்தணியிலேருந்து வரக்கூடிய லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் நம்ம ஆவடி வரையும் போக போகிறோம். அந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் வந்து உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் சபர்பன் ஸ்டேஷன் வரையும் போகும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு கரெக்டாக 11:55க்கு வந்திருக்கோம். இந்த 11:55க்கு வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே 12 மணி வண்டி வந்து கிளம்பிடுச்சு. 12 மணிக்கு நீங்கள் புறநகர் ரயில் விட்டிங்கன்னா அதோடு உங்களுக்கு 1:10க்கு தான் உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய அடுத்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் நண்பர்களே. இப்போ நம்மளுக்கு 1:10க்கு தான் நம்மளுக்கு அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நம்மளுக்கு ட்ரெயின் ஆவடி வரையும் போகிறதுக்கு. நமக்கு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 4 அல்லது 5 நம்பர் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டியோட நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43521. இந்த வண்டி பார்த்திங்கன்னா திருத்தணியிலிருந்து சென்னை சென்ட்ரல் சபர்பன் ஸ்டேஷன் வரை போகக்கூடிய ஒரு லோக்கல் புறநகர் ரயில் தான் நண்பர்களே. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருத்தணியில் 12:35க்கு கிளம்புது. இங்கு அரக்கோணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:05க்கு வந்து 1:10க்கு மீண்டும் சென்னை சென்ட்ரல் சபர்பன் ஸ்டேஷன் நோக்கி புறப்படுது. நண்பர்களே, நம்ம ஆவடி வரையும் தான் போக போகிறோம். நம்மளுக்கு ஆவடிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக மத்தியானம் 2:20க்கு போகும். இந்த வண்டி அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் என்னென்ன ரயில் நிலையங்கள் இருக்கோ அனைத்து ரயில் நிலையங்களுமே இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் வந்து நின்று போகும் நண்பர்களே. இப்போ நம்ம வண்டி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5வது நடைமேடையில் 1:05க்கு ஷார்ப்பாக திருத்தணியிலேருந்து வந்து நின்றுடுச்சு நண்பர்களே. இந்த வண்டியில் தான் நம்ம இங்கே அரக்கோணத்திலிருந்து சரியாக 1:10க்கு கிளம்பி 2:20க்கு ஆவடிக்கு போய் சேர போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்திலிருந்து ஆவடி வரையும் ஒரு நபருக்கு டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நண்பர்களே. நம்ம அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து ஆவடி ரயில் நிலையம் வரையும் உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் வருது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ரயில் நிலையங்களில் நின்று சென்று தான் கடைசியாக ஆவடிக்கு போய் சென்றடையும். நமக்கு ஆவடிக்கு கரெக்டாக 2:20க்கு போகும். இப்போ ஆன் டைம் 1:10க்கு வண்டி வந்து அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து நம்மளுக்கு புறப்பட்டு ஆடிச்சு. அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா புளியமங்கலம் தான் நண்பர்களே. நம்ம அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் சபர்பன் ரயில் நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35 புறநகர் ரயில்கள் வந்து அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் இயக்கப்படுது நண்பர்களே. அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு தினமும் காலை 3:40க்கு முதல் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இரவு 10:05க்கு கடைசி வண்டி இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35 ரயில்கள் வந்து அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் இஎம்யூ ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க தெற்கு ரயில்வே. திருத்தணியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா புளியமங்கலம். இந்த புளியமங்கலம் ரயில் நிலையம் நம்ம அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த புளியமங்கலம் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே.
நண்பர்களே, நம்ம திருத்தணி சென்னை சென்ட்ரல் இந்த லோக்கல் இஎம்ஐயோட அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மோசூர். இந்த மோசூர் ரயில் நிலையம் நம்ம அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து சுமார் 4வது கிலோமீட்டர் தான் இந்த மோசூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, சென்னை சென்ட்ரலுக்கு போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்யூ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா திருவள்ளாங்காடு. இந்த திருவள்ளாங்காடு அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 10வது கிலோமீட்டரில் தான் இந்த திருவள்ளாங்காடு ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம அரக்கோணத்திலிருந்து ஆவடி வரையும் லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மணவூர். இந்த மணவூர் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 14வது கிலோமீட்டரில் தான் இந்த மணவூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம அரக்கோணத்திலிருந்து ஆவடி வரையும் இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் வந்து லக்கேஜ் கோச்சில் தான் வந்திருந்தோம். ஏன்னா மற்ற கமாண்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது இந்த ட்ரெயின். ஏன்னா இந்த ட்ரெயின் அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் போகிறதால மற்ற கோச் எல்லாம் ஃபுல்லாக இருந்தது. லக்கேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்து உட்காந்துட்டு வரதுக்கு நிறைய பேர் படுத்துட்டும் வந்திருந்தாங்க. நண்பர்களே, நம்ம திருத்தணியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா செஞ்சி பணம்பாக்கம். இந்த செஞ்சி பணம்பாக்கம் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 18வது கிலோமீட்டர் தான் இந்த செஞ்சி பணம்பாக்கம் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, திருத்தணியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்யூ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடம்பத்தூர். இந்த கடம்பத்தூர் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 21வது கிலோமீட்டரில் தான் இந்த கடம்பத்தூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம வண்டிக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகாட்டூர். இந்த ஏகாட்டூர் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 23வது கிலோமீட்டரில் தான் இந்த ஏகாட்டூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு நம்ம அரக்கோணத்திலிருந்து ஆவடி வரையும் தான் ட்ராவல் பண்ணுறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து ஆவடிக்கு மொத்தம் 16 ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவள்ளூர் ரயில் நிலையம் வந்திருக்கு. இந்த திருவள்ளூர் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 26வது கிலோமீட்டரில் தான் இந்த திருவள்ளூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே.
நண்பர்களே, இந்த லோக்கல் இஎம்யூ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா புட்லூர். இந்த புட்லூர் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 29 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா செவ்வாப்பேட் ரோடு. இந்த செவ்வாப்பேட் ரோடு ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 32வது கிலோமீட்டரில் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரல் லோக்கல் இஎம்ஐக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பம்பட்டு. இந்த வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 36வது கிலோமீட்டரில் தான் இந்த வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா திருநென்றூர். இந்த திருநென்றூர் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 39வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா நெமிலிச்சேரி. இந்த நெமிலிச்சேரி ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது, நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கும். நெமிலிச்சேரி ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 41வது கிலோமீட்டரில் தான் இந்த நெமிலிச்சேரி ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம திருத்தணி சென்னை சென்ட்ரல் இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம். இந்த பட்டாபிராம் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 43வது கிலோமீட்டரில் இந்த பட்டாபிராம் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா இந்து கல்லூரி. இந்த இந்து கல்லூரி ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 44வது கிலோமீட்டரில் இந்த இந்து கல்லூரி ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, இந்த திருத்தணியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் நம்ம வந்து அரக்கோணத்தில் சரியாக 1:10க்கு ஏறணும். இங்கே ஆவடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் டைம் 2:20 ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட ஆவடியை நெருங்கிட்ட நண்பர்களே. கிட்டத்தட்ட 16 ரயில் நிலையங்களே இந்த ரயில் வந்து நின்று வருது. நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 2:20க்கு நம்ம வண்டி வந்து ஆவடிக்கு உள்ளே வந்துட்டு இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய ஒரு புறநகர் லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் தான். நம்ம வந்து கரெக்டாக 2:20க்கு ஆவடியில் இறங்கிட்டோம். நண்பர்களே, நம்ம அரக்கோணத்தில் இருந்து ஆவடி வரத்துக்கு நம்மளுக்கு மொத்த பயண நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிடம் நமக்கு பிடிக்குது. நம்ம இப்போ ஆவடி இறங்கி நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறோம்.